ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷர்மிஸ் டைரி. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். அதுதான் vlog-ஆக கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வீட்டிலேருந்து பவானி பஸ் போயாச்சு. அங்கேருந்து பஸ் ஏறிட்டு நம்ம இப்போ கோவிலுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். என்ன கோவில் நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது டீ கடை இருந்துச்சு. அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டு போகலான்னு அங்கேருந்து நம்ம இறக்கி விட்ருவாங்க. இந்த கோவில் நமக்கு எங்கே இருக்குன்னா, பவானி உலகடமில் எட்டிக்குட்டைங்கிற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். அங்கேருந்து பஸ்ஸில் இறங்கினக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இவங்க ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அது போயிடுச்சு. ஸோ நாங்கள் நடந்து தான் போனோம். பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. கோவிலில் வந்துட்டு இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நிறையா கூட்டம் இருக்கும். வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு இன்னும் அதிகமாக கூட்டம் இருக்கும். இந்த கோவிலோட ஸ்பெஷலே என்னென்னா, எல்லோரும் வந்துட்டு பூசணிக்காலை வந்துட்டு விளக்கு போடுவாங்க. முதல்ல இலையை வச்சு அதுக்கப்புறம் பச்சரிசி எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுருவாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த பூசணிக்காய் வந்து கீழே விழுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் மஞ்சள்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பூசணிக்காய் ஃபுல்லாக மஞ்சள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் நான் பண்ணல, என்னோடய சிஸ்டர் தான் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வரவங்க எல்லாருமே இந்த விளக்கு போடுவாங்க. இவங்க வந்துட்டு வாக்கும் சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விளக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த மாதிரி விளக்கு போடுவாங்க. மஞ்சள் போட்ட அப்புறம் குங்குமம் வந்துட்டு இந்த மாதிரி 5 பிளேஸில் வந்துட்டு சுற்றி வந்து டாட்டாக வச்சு விட்ருவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு அழகாக கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க. நம்ம எப்பயுமே ஊற்றுவோம் இல்லையா, வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு இல்லை மற்ற கோவிலில் விளக்கு ஏற்றுறதுக்கு ஊற்றுவோம்ல, அந்த எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க. இந்த இதுக்கு வந்துட்டு வேப்பெண்ணெய் இருக்குல்ல, அதுதான் ஊற்றுவாங்க. ஒரு பூசணிக்காவை 2ஆக கட் பண்ணி அதில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணிடணும். இந்த வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே நிற்கிறவங்களாம் வாக்கு கேட்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே வாங்கி சாப்பிட்றவங்களும் வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க, இல்லை வீட்டிலேருந்து கொண்டு போகிறவங்களும் இருப்பாங்க. நான் ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. கோவிலுக்கு அவுட் சைடு இப்படி தான் இருக்கும். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் அவங்களே ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த வண்டியில் ஏறி நம்மளை பஸ் ஸ்டாப் வரையும் கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் ஜாலியாக ஆட்டோவில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். இங்கே அதிகமாக வந்துட்டு டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இருக்காது. சுற்றியுமே ஃபுல்லாகவே வந்துட்டு எங்கே பார்த்தாலுமே பச்சை பச்சையாக செடி மரம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது ஒரு பெனிஃபிட்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்துட்டு கோவிலேருந்து பஸ் ஸ்டாப் நடந்து போகிறதுக்குள்ளே நம்ம வெயிலில் அவ்வளோதான். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு. நான் அங்கேயே பக்கத்தில் சின்ன சின்ன கடைங்களும் இருக்கும். அங்கே ஐஸ் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட இந்த vlog-ஐ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.